நடைபெறுகின்ற 10வது மாநில மாநாட்டினுடைய தலைவர், உலக தமிழ் சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், எங்கள் உயிருக்கு மேலான ஆரியரண்ணன் கலைஞர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றிய அருமையண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் பேராசிரியர் அவர்களே, இன்றைக்கு காலை நிகழ்ச்சியில் இறுதியாக நம்ம எல்லாம் மகிழ்விக்கத்தக்க வகையில் சிறப்புரையாற்றி தன்னுடைய சிங்க அநாதத்தை தமிழ் கூறும் நல்லுலகம் எல்லாம், ஏன் உலகமெல்லாம் கேட்கின்ற அளவிற்கு உரையாற்றி சிறப்பிக்க இருக்கின்ற கழகத்தினுடைய பொருளாளர், இயக்கத்தினுடைய தளபதி, தமிழகத்தின் நாளைய விடியல் என்னுடைய ஆரிய நண்பர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நம்முடைய முதன்மை செயலாளர் ஆரியரண்ணன் ஆர்காட்டார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இன்று மாலை பேச இருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமையண்ணன் துரைமுருகன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் அன்புக்குரிய சகோதரி சர்க்குண பாண்டியன் அவர்களே, அன்புக்குரிய நண்பர் துரைசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றிய நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்களே, இந்த மாநாட்டை சீரோடும் சிறப்போடும் எதிரிகள் பார்த்து மிரள்கின்ற அளவிற்கு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்று பத்திரிகைகளை வர்ணிக்கின்ற அளவிற்கு கவிஞர் கனிமொழி அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்னாலே சொன்னாரே, இந்த மாநாட்டில் ஒரு தூணாக இருக்க விரும்புகிறேன் என்று. இந்த மாநாட்டில் ஒரு துரும்பாக இருந்தால் கூட நான் மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய அளவிற்கு நேரு அவர்கள் பல்வேறு மாநாடுகளை நடத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநாட்டையும் ஒன்றை ஒன்று வெற்றி கொள்கின்ற அளவிற்கு நடத்திருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் நடைபெறுகின்ற மாநாடுகளை வெற்றி கண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய மாநாடுகள் எல்லாம் முத்தாய்ப்பு வைத்ததை போல இந்த மாநாடு திகழ்கிறது சொன்னாலும் நான் வியந்து பார்க்கிறேன். இந்த மாநாடு ஒரு இயக்கம், அரசியல் இயக்கம் நடத்துகின்ற இந்த மாநாட்டிற்கு கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றால் கூட யாரும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆறு நண்பர் நேரு அவர்களுக்கு உங்கள் சார்பில் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள இருக்கிறேன். என்னுடைய ஆறு நண்பர்களே, கழக தோழர்களே, நாடாளுமன்றத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், எப்படி நடக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த இனத்திற்காக நடத்திய போராட்டம், தமிழ் மொழிக்காக நடத்திய போராட்டம், தமிழர்களுடைய உரிமைகளுக்காக நடத்திய போராட்டம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுடைய உரிமைகளுக்காக இப்போதும் நடத்தி கொண்டிருக்கின்ற போராட்டம், அவர் நடத்திய போராட்டங்கள் இவை என்றால் அந்த வரலாற்று சூடுகளில் நாங்கள் பின்னாலே ஒன்றன் அவருடைய அடிவற்றி நடந்து செல்கிறோம். அதுவே எங்களுடைய வழித்தடமாக இருக்கிறது. அமைத்தவர்கள் தலைவர் கலைஞருக்கே அமைத்துக் கொடுத்த அறிஞர் அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்திலே 1963ஆம் ஆண்டு மே திங்கள் முதல் நாள் தன்னுடைய உரையை குடியரசு நன்றி தெரிவித்து பேசுகின்ற நேரத்தில் அவர் பேசுகிறார். என்ன பேசினார் சொன்னால், I belong to Dravidian stock. I said, I belong to Dravidian stock. Dravidians have got something concrete. Dravidians have got something distinct.
Dravidians have got something different என்று சொன்ன நேரத்தில் அந்த அவையிலே இருந்தவர்கள் பண்டித ஜவஹர்லால் முதற்கொண்டு எல்லோரும் தங்களுடைய கண்களை அகல விரித்தார்கள். ஏனென்றால் அதுவரை அறிஞர் அண்ணா அவர்களையும் அண்ணன் கலைஞர் அவர்களையும் இயக்கத்தை பார்த்து தமிழ் ஃபேனடிக்ஸ், தமிழ் வெறியர்கள், இவர்களெல்லாம் பிரிவினைவாதிகள் என்று மட்டுமே தெரிந்திருந்தவர்களுக்கு, வடபுறத்தவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அறிஞர் அண்ணா அவர்களுடைய பேச்சும் அவருடைய பேசுகின்ற பாணியும் மாநிலங்களவையே வியந்து போயிற்று என்று சொன்னால் அது மிகையாகாது நண்பர்களே. சாதாரணமாக கன்னி பேச்சு பேசுகின்ற நேரத்தில் அதுவும் ஒரே ஒரு உறுப்பினர் இருக்கின்றவர்கள் இருக்கின்ற அந்த அவையில் அறிஞர் அண்ணா மட்டும்தான் அன்றைக்கு இருக்கிறார். அவருக்கு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் கொடுத்திருப்பார்கள். நாங்கள் எல்லாம் பேசுகின்ற நேரத்தில் அப்படித்தான். ஆனால் அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆங்கில புலமை, அவருடைய ஆளுமை, அந்த உரையிலே ஏறத்தாழ 45 நிமிடத்திற்கு மேல் அவர் பேசினார் சொன்னால் அவையே வியந்து போட்டுகின்ற அளவுக்கு அவருடைய சொல்லாற்றல் என்பது மட்டுமல்ல, இவர்கள் இப்படித்தான் பிரிவினைவாதிகள், தமிழ் வெறியர்கள் சொன்ன நிலையில் இருந்து நம்மை முதலாக அடையாளம் கொண்டவர்கள். திராவிட இயக்கம் என்பது, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம். அது தமிழர்களுக்காக மட்டுமல்ல, இந்தியர்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் போலும். அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறார்கள். அந்த உரிமைகளை போராடுகின்ற நேரத்தில் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். இந்த வஞ்சிப்பு இனிமேல் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் பிரிவினையை கேட்கிறோம் என்று அன்றைக்கு அவர்கள் சொன்னார். அவர்கள் பிரிவினை வாதம் அன்றைக்கு வைத்த போது, இந்த பிரிவினை வாதத்திற்கு பிறகு அங்கே அது சட்டம் நிறைவேற்றிய பிறகு, பிரிவினை தடை சட்டம் நிறைவேற்றிய பிறகு அதற்கு பிரிவினை வாதத்தை கைவிட்டார்கள். ஆனால் அப்போது சொன்னார்கள், நான் பிரிவினை வாதத்தை கைவிட்டிருக்கிறேன், ஆனால் அதற்காக சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரணமும் இன்றைக்கும் இருக்கிறது என்று கொள்கை விட்டுக் கொடுக்காமல் அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு பேசினார்கள். இந்தி தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று சொல்லி தன்னுடைய அரசியல் பயணத்தை 1938 75 ஆண்டுகளுக்கு முன்னால் களமமைத்து திருவாரூரில் போராடிய நம்முடைய தலைவர் அவர்கள். அந்த தலைவர் இட்ட வழி நம்முடைய வழி. தமிழ் இன்றைக்கு ஒரு சுயமரியாதையோடு, ஒரு மானத்தோடு, தமிழ் மொழி என்னுடைய மொழி, என்னுடைய தாய்மொழியை சொல்கின்ற அளவிற்கு நெஞ்சு நிமிர்த்து சொல்கின்ற நேரத்தில் அந்த உரிமையை, செம்மொழி உரிமையை வாங்கி கொடுத்த மாபெரும் தலைவர் நம் இதய தலைவர் அண்ணன் கலைஞர் அல்லவா. ஒரு போராட்ட களத்திலிருந்து அடுத்த தளத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்துச் சென்றார்கள். செம்மொழி தமிழ் என்று அவர்களாலே உருவாக்கப்பட்டது இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த மொழி காக்கின்ற போராட்டத்தில் அன்றைக்கும் இருந்தோம், இன்றைக்கும் இருந்தோம், என்றைக்கும் இருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் ஒவ்வொரு மணித்துளியும் கண்கருத்துமாக தமிழை காக்கின்ற போரிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். 1963 அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் மொழி காப்பதற்காக பேசினார் என்ற மாநிலங்களில் பேசினார் என்றால், 1983 என்னை உருவாக்கிய ஆரியர் அண்ணன், என் நினைவில் வாழ்கின்ற அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்து முன்மொழிந்து ஏறத்தாழ 1.5 ஆண்டு காலம் அந்த அவையிலே பேசப்பட்டதை யாரும் மறந்துவிட முடியாது. 1983 அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து உரையாற்றினார் என்றால், அதற்கு பிறகு சென்ற ஆண்டில் என்னுடைய அருமை தம்பி சிவா அவர்கள் 2013ஆம் ஆண்டு ஏறத்தாழ அதே தீர்மானத்தை தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்து ஏறத்தாழ ஓராண்டு காலம் அந்த தீர்மானத்தை வாத பொருளாக மாநிலங்களவை ஆக்கிய பெருமை தம்பி சிவா. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த மொழி என்பது எங்களுக்கு விழி. இந்த மொழிக்கு அடையாளம் தராவிட்டால், இந்த மொழி ஆட்சி மொழியாக வராவிட்டால் நாங்கள் எப்போதும்
திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் தலைமையில் என்றைக்கும் போராடும். ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று தொடர்ந்து போராடிக் கொண்டிருப்பவர்கள் தான் நாங்கள். அங்கே நாடாளுமன்றத்திலே நாம் என்று சொல்கின்ற நேரத்தில் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல நெருக்கடி நிலையில் நம்மை விட்டு பிரிந்த இரா செழியன் அவர்கள் ஆற்றிய உரையை, பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையை நாம் மறந்துவிட முடியாது. இந்தி திணிப்பை நாஞ்சிலார் அவர்கள் எதிர்த்த விதம் பாராட்டுக்குரிய ஒன்று. அதே போல மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடு பற்றி என்னுடைய அருமை அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் எழுதியது இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது பாராளுமன்ற அவையில். அது பேச பேச அதை போல பேசி பழக வேண்டும் என்ற ஆற்றல் என்ற நிலை எங்களுக்கு உருவாகியது உண்டு. ஆகவே மண்டல் கமிஷன் அந்த சமூக நீதி பற்றி அவர் பேசுகின்ற நேரத்தில் அது பின்னாலே 90ஆம் ஆண்டு அது சட்டமாக வந்த நேரத்தில் 27% மண்டல் கமிஷனில் உரிமை வாங்கி தந்த பெருமை அண்ணன் முரசொலி மாறன் அவர்களுக்கு உண்டு. விபி சிங் அமைச்சரவையிலே அவர் அன்றைக்கு உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு மண்டல் கமிஷன் இட ஒதுக்கீடு வேலை வாய்ப்பிலே நாம் பெற்று தந்தோம். தலைவர் கலைஞர் அவர்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால், அண்ணா சொன்னார் சம்திங் கான்கிரீட் என்று சொன்னார். சம்திங் கான்கிரீட் என்ற ஒரு உரையிலே சொல்கிற நேரத்தில் சம்திங் கான்கிரீட் என்னவாக இருக்கும் என்று எண்ணி பார்க்கிற நேரத்திலே இந்திரா அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் 1969ஆம் ஆண்டு NDC நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழுமத்தில் நீங்கள் உரையாற்றிய போது இந்த 14 வங்கிகளையும் தேசியமாக ஆக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆற்றிய உரை, அது பின்னாளில் அதே இந்திரா காந்தி அவர்களால் 14 வங்கிகளையும் தேசியமாக்கப்பட்ட பொழுது அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி. அன்றைக்கு பாராளுமன்றத்திலே நமது உறுப்பினர்கள் 20 பேருக்கு மேல் இருந்த காரணத்தினால் நாம் அதை வெற்றி பெற்றோம். அது தலைவர் கலைஞருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. 1970இல் மன்னர் மானியம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சிறு வயது முதல் நீங்கள் போராட்ட களத்திலே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டங்களிலே பேசியது, பின்னாளிலே அது ஆட்சி உங்களுக்கு உறுப்பினர்கள் வந்த நேரத்தில், பாராளுமன்ற உறுப்பினர்கள் 24 பேர் இருந்த நேரத்தில் மன்னர் மானியம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்களோடு சேர்ந்து அந்த சட்டத்தை உருவாக்கிய பெருமை உங்களுக்கு உண்டு. அப்போது உங்களுடைய உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து அதற்கு வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். தளபதி அவர்களே, உங்கள் கையில் சிவப்பு விளக்கு மட்டும்தான் இருக்கிறது, பச்சை விளக்கும் கொஞ்சம் இருந்தால் நல்லது என்று சொல்லி ஒரு 2 மணித்துளியிலே என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னை உருவாக்கிய அருமை அண்ணன் தலைவர் கலைஞர்களுடைய வலதுகரமாக இந்த இயக்கத்தினுடைய தியரிட்டிஷனாக இருந்த அருமை அண்ணன் முரசொலி மாறன் அவருடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். டிஸ்டிங்க்ட் என்று சொன்னார்கள் அறிஞர் அண்ணா அவர்கள், சம்திங் டிஸ்டிங்க்ட் என்று சொன்னார்களே, அந்த டிஸ்டிங்க்ட் எதனால் எப்போது வந்தது? தனித்தன்மையோடு அந்த டிஸ்டிங்க்ட் என்று சொன்ன அந்த வார்த்தை தனித்தன்மையோடு ஒரு சாதனை செய்தது யார்? அண்ணன் கலைஞர் அவர்கள் 35 மாநிலங்களுக்கும் குடியேற்றுகின்ற உரிமையை பெற்று தந்தார் என்றால் அது டிஸ்டிங்க்ட், சம்திங் டிஸ்டிங்க்ட் என்று திராவிடர்களுடைய தனித்தன்மையை அது எடுத்து காட்டியது. அதே போல அவராலே உருவாக்கப்பட்ட அண்ணன் மாறன் அவர்கள் சியாட்டில் மாநாட்டை தொடர்ந்து 5th மினிஸ்ட்ரி சொல்லப்படுகிற 5வது அமைச்சரவை குழு, WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லப்படுகின்ற வர்த்தக குழுமத்தில் 144 நாடுகள் இருக்கின்ற அந்த வர்த்தக குழுமத்தில் அண்ணன் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக அல்ல, மிகப்பெரிய ஜாம்பவனாக, ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய அமைச்சர்கள், ஒரு குழுவை அழைத்து சென்றிருக்கின்ற ஒரு சாதாரண அமைச்சராக அல்ல, ஜார்ஜ் புஷ் அவர்களுக்கும் ஐரோப்பிய பிரதமர் அவர்களுக்கும் சிம்ம சுப்பனமாக விளங்கினார் என்று சொன்னால் அது மிகையாகாது நண்பர்களே. எப்படி என்றால், தென் அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதியாகின்ற பழங்கள், வியட்நாமிலிருந்து ஏற்றுமதியான அரிசி,
பாகிஸ்தான் ஏற்றுமதி என்ற ஜவுளி, அதே போல மலேயாவிலிருந்து ஏற்றுமதியாகின்ற ரப்பர், பாமாயில் போன்ற பொருள்கள் எல்லாம் அவர்களால் ஏற்றுமதி செய்ய முடியவில்லை. உலக மூன்றாம் உலக நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற வளராத நாடுகள், இந்த வளராத நாடுகள், அந்த நாடுகளுக்கெல்லாம் மிகவும் தொல்லையை கொடுத்து கொடுத்த வளர்ந்த நாடுகள் அந்த கொடுத்த தொல்லையை பொறுக்க முடியாமல் என்ன செய்வதென்று விழிபிதி கொண்டிருந்த நேரத்திலே தான் அண்ணன் மாறன் அவர்கள் அந்த அவைக்குள்ளே சென்ற நேரத்தில் 144 நாடுகளில் 100 நாடுகள் அண்ணன் மாறன் அவர்களை பின்பற்றியது. அந்த 100 நாடுகளுடைய தலைவராக இருந்து அந்த மாநாட்டிலே பேசிய நேரத்தில் இதுவரை ஏமாற்றிக் கொண்டிருந்த வளர்ந்த நாடுகள் மிரண்டு போயின. மருந்து பொருள்கள் ஒரு நாட்டில் தயாரிக்கப்பட்டது சொன்னால் அந்த கம்பெனி எந்த குழுமம் எந்த நிறுவனம் தயாரித்ததோ அந்த மருந்து பொருளுக்கு எங்களுக்கு பேட்டன்ட் ரைட்ஸ் வேண்டும் என்று சொன்னார்கள். எய்ட்ஸ் நோய்க்கு பேட்டன்ட் ரைட் வந்தால், ஆஸ்மா நோய்க்கு பேட்டன்ட் ரைட் கொடுக்கப்பட்டால், உயிர்கொல்லி நோய்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கின்ற அந்த மருந்துகளுக்கு பேட்டன்ட் ரைட் காப்புரிமை கொடுக்கப்பட்டால் உலகம் என்ன ஆகும்? அதுவும் உலக நாடுகளில் மூன்றாம் உலகமாக இருக்கின்ற வளராத நாடுகளாக இருக்கின்ற அந்த மக்கள் நிலை, நோய் வந்தால் என்ன ஆகும்? அவர்கள் விற்கின்ற விலையைத்தான் மக்கள் கொடுக்க வேண்டும். அதை நான் எதிர்ப்பேன் என்று குரல் கொடுத்த மாமனிதர் அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள். அது மட்டுமல்ல, ஒரு நாட்டினுடைய ஜிடிபியில், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் 10% தான் மானியமாக கொடுக்க வேண்டும். எதற்கு? விவசாயத்திற்கு. விவசாயத்திற்கு 10% மேல் கொடுக்க கூடாது என்று வளர்ந்த நாடுகள் அன்றைக்கு வாதிடுகின்றன. அண்ணன் மாறன் அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் நாட்டில் 1% அல்லது 2% தான் விவசாயிகள் இருப்பார்கள். எங்கள் நாட்டில் 80% இருக்கிறார்கள். 10% மேல் ஜிடிபியில் கொடுக்க கூடாது சொன்னால் எங்கள் நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளுடைய நிலை என்ன? எங்கள் நாட்டு மக்களுடைய நிலை என்ன? ஆகவே எதிர்ப்பேன் என்று 2-3க்கு மேல் அவர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த 2 பொருள் மட்டுமே நான் அன்றைக்கு சொல்கிறேன். இந்த 2 பொருள்களுக்காக என்னுடைய ஆரியர் அண்ணன் இதய சிகிச்சை, இதயத்தை பிளந்து அன்றைக்கு மருத்துவமனையில் இருந்த அண்ணன் மாறன் அவர்கள் அன்றைக்கு இதயத்தை பிளந்து அவர்களுக்கு சிகிச்சை செய்திருக்கிறார்கள், பேஸ் மேக்கர் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையோடு தான் அவர் அன்றைக்கு தோஹாவில், கட்டார் நகரில் இருக்கிற தோஹாவில் இந்த மாநாட்டுக்கு சென்ற அவர் 36 மணி நேரம் இந்த வளர்ந்த நாடுகளோடு இந்த 100 நாடுகளை துறைக்கு வைத்துக் கொண்டு போராடினார் சொன்னால், என்னுடைய 6 நண்பர்களே, எப்படியெல்லாம் சரி நடந்தது, எப்படி என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அமெரிக்காவில் இருந்து வந்த, ஐக்கிய அமெரிக்க குடியரசிலிருந்து வந்த அந்த அமைச்சர் அண்ணன் மாறன் அவர்களை இரவு நேரத்திலே போய் சந்திக்கிறார். இரவு நேரத்தில் என்றால் இரவிலே தூங்க யாரையும் தூங்கவும் விடவில்லை. நீங்கள் போய் படுக்க போங்கள், உங்களுக்கு ஆபரேஷன் மருத்துவ சிகிச்சை நடந்திருக்கிறது, இப்படி எல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸிலே உட்கார்ந்திருக்க கூடாது, நீங்கள் போங்கள், மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஐரோப்பியர்கள் சொல்கிறார்கள், அமெரிக்கர்கள் சொல்கிறார்கள். அப்போது அண்ணன் மாறன் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? பரவாயில்லை, நான் எதையும் சகித்துக் கொள்கிறேன், எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறேன், இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்கள் என்று சொன்ன நேரத்திலே அந்த முடிவு 36 மணி நேரம் தொடர்ந்தது. கடைசியாக வெற்றி பெற்றவர் என் அண்ணன் கலைஞர்கள் தயாரித்த அருமையண்ணன் முரசொலி மாறன் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. பிரிட்டிஷ் பிரதமரும் அமெரிக்க நாட்டினுடைய புஷ் அவர்களும் பார்க்க வேண்டும், பேச வேண்டும், தொலைபேசியிலே பேச வேண்டும் என்றெல்லாம் முயற்சித்தார்கள், முடியவில்லை. எதற்காக சொல்கிறேன் என்றால், அதுதான் சம்திங் டிஸ்டிங்க்ட் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு சொன்னதாக இருக்கக்கூடும் என்று நான் சொல்லுகிறேன். மைக் மூர் என்பவர் அந்த WTO தலைவர். ஒரு நிமிஷம், அவர் சொன்னதை இங்கு சொல்லாமல் விட்டுவிட்டால் அது சரியாக இருக்காது என்பதற்காக சொல்கிறேன். அவர் வாஜ்பாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். மைக் மூர் என்பவர் WTO தலைவர். இந்த மாநாடு முடிந்த பிறகு வாஜ்பாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அதுல ஒரு பேரா, மினிஸ்டர் மாறன் took tough line representing legitimate Indian interest in Doha.
we can feel very proud that issues such as access to medicines, implementations, all the development issues were advanced partly because of his diplomatic skills. The WTO is a news now. WTO is a stronger, more representative player because of Indian team. The Indian team என்றால் அண்ணன் மாறன் தலைமையேற்றுக் கொண்டு சென்ற அந்த இந்தியன் டீமுக்காக, அந்த குழுவிற்காக அங்கே இருக்கிற WTO தலைவர் வாஜ்பாய்க்கு எழுதுகிறார் கடிதம். அந்த கடிதம் இதுதான். அது மட்டுமல்ல, வாஜ்பாய் அவர்கள் அமைச்சரவை குழுவிலே தீர்மானம் போட்டார், மாறனவர்களை பாராட்டி தீர்மானம் போட்டார். அடியேனும் அங்கே இருந்தேன், அண்ணன் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு இல்லையே என்று நான் எண்ணியது உண்டு. இப்படி ஒவ்வொரு முறையும் தேசிய முன்னணியில் நாம் பெற்ற 27% வாய்ப்பு ஒதுக்கீடு, தேவகவுடா அரசில் அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் பெற்றுத்தந்த நாங்குநேரி தொழில் பூங்கா, என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில் வாஜ்பாய் ஆட்சியில் ஆர்மேனியன் தொழில்துறை வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்த பொழுது சியாட்டில், தோஹா போன நாடுகளில் பெற்ற வெற்றி, அது மட்டுமல்ல, இறுதியாக இந்த யுபிஏ ஆட்சி நடைபெற்ற பொழுது என்னுடைய அன்பு தம்பிகள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரத்தம் வழிகின்ற இதயத்தோடு நான் பேச விரும்புகிறேன். என்னுடைய மாப்பிள்ளை தயாநிதி மாறன், என்னுடைய அன்பு தம்பி ஒரு தலித் சகோதரன் ராஜா, இவர்கள் இருவரும் அந்த துறையிலே இருந்த போது ₹1 60 பைசா 16 ரூபாயாக இருந்த அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு ₹1 கொண்ட அந்த பெருமகன் எனக்கு பின்னாலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். என்னுடைய அருமையன் மாறன் அவர்கள் பெற்ற பிள்ளை. ஆர்பு என்று சொன்னால் ஆவரேஜ் ரேட் பெர் யூனிட் யூசர் ₹315 இருந்த ஒரு மாதம் ஒன்றிற்கு இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ₹315 செலவிட்டிருக்க வேண்டும் தொலைபேசி அழைப்புக்கு. ஆனால் ராஜா அவர்கள் செஞ்ச மிகப்பெரிய புரட்சி, அது ₹100 ஒரு மாதத்திற்கு வந்து சொன்னால் இது புரட்சி அல்லவா? 30 கோடி இணைப்புகள் இருந்தது, 90 கோடியாக இருந்த 90 கோடியாக இன்றைக்கு அதிகரித்திருப்பது அது புரட்சி அல்லவா? இப்படி பல்வேறு புரட்சிகளுக்கு சொந்தக்காரர்கள் உங்களால் அனுப்பிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், என்னுடைய ஆரியரண்ணன் தலைவர் கலைஞர் அவர்களே, அன்பு தளபதி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் பாராளுமன்றத்தில் மேலவையிலே இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கின்ற கவிஞர் கனிமொழி, திருச்சி சிவா போன்றவர்கள், அதே போல பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்கின்ற TKS இளங்கோவன், நம்முடைய நாகை விஜயன், தம்பி தயாநிதி மாறன் போன்றவர்கள், இன்னும் பல நண்பர்கள் இந்த பிரச்சனைக்காக தினந்தோறும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு உரிமைகளை நாங்கள் நிச்சயமாக விட்டுக் கொடுக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்காக வருகின்ற தீமைகளை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். இது எங்களுடைய உறுதிமொழி. தமிழன் இங்கே இருந்தாலும், இலங்கையில் இருந்தாலும், உலகத்தில் எங்கே இருந்தாலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், பணிய மாட்டோம் என்று சொல்லி இறுதியாக சொல்கிறேன். மற்ற கட்சிகளைப் போல பேப்பர்ஸை அடிக்க மாட்டோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.